ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலிருந்து கேள்விகளும் பதில்களும். யோவான் யாருக்கு முதலில் கடிதம் எழுதினார்? எபேசு சபையின் தூதனுக்கு. பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் யார்? மனுஷகுமாரன். பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிற சபை எது? எபேசு சபை. அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற யாரை எபேசு சபை சோதித்து கண்டறிந்தது? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் யாரென்று. மனுஷகுமாரனின் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்ட சபை எது? எபேசு சபை. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்ட சபை எது? எபேசு சபை. எபேசு சபையின் பேரில் மனுஷகுமாரனுக்கு என்ன உண்டு? குறை உண்டு. ஆதியிலே செய்த எவைகளை செய்யும்படி எபேசு சபையிடம் கூறப்பட்டது? கிரியைகளை. எபேசு சபை மனந்திரும்பாத பட்சத்தில் அதனிடத்தினின்று மனுஷகுமாரன் எதை நீக்கி போடுவார்? அதின் விளக்கு தண்டை. யார் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்? ஆவியானவர் சொல்லுகிறதை. எபேசு சபை எந்த மதஸ்தாரின் கிரியைகளை வெறுத்தது? நிக்கோலாய். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பவன் யார்? ஜெயங்கொள்ளுகிறவன். தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருப்பது எது? ஜீவ விருட்சகம். முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் எந்த சபைக்கு எழுதினார்? சிமிர்னா சபைக்கு. ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் தரித்திரத்தையுடைய சபை எது? சிமிர்னா சபை. தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் இருக்கிறவர்கள் யாருடைய கூட்டமாயிருந்தார்கள்? சாத்தானுடைய கூட்டமாயிருந்தார்கள். படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. யாரிடம் கூறப்பட்டது? சிமிர்னா சபைக்கு கூறப்பட்டது. சோதிக்கப்படும் பொருட்டாக சிலரை காவலில் போடுபவன் யார்? பிசாசு. சிமிர்னா சபையில் காவலில் போடப்படுகிறவர்கள் எத்தனை நாள் உபத்திரவப்படுவார்கள்? 10 நாள் உபத்திரவப்படுவார்கள். எது மட்டும் உண்மையாயிருக்க சிமிர்னா சபைக்கு கூறப்பட்டது? மரண பரியந்தமும். மரண பரியந்தம் உண்மையாயிருப்பதால் கிடைப்பது என்ன? ஜீவ கிரீடம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை யார் கேட்க கடவன்? காதுள்ளவன் கேட்க கடவன். இரண்டாம் மரணத்தில் சேதப்படாதவன் யார்? ஜெயங்கொள்ளுகிறவன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் எந்த சபைக்கு சொன்னார்? பெர்கமு சபைக்கு சொன்னார். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் குடியிருந்த சபை எது? பெர்கமு சபை.
சாத்தான் குடிகொண்டிருந்த இடத்தில் உண்மையுள்ள சாட்சியாயிருந்தவன் யார்? அந்திப்பா. அந்திப்பா கொல்லப்பட்ட நாட்களிலும் பெர்கமு சபை எதை மறுதலியாமல் இருந்தது? விசுவாசத்தை. யாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் பெர்கமு சபையில் உள்ளனர்? பிலேயாம். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக இடறலை போடும்படி பிலேயாம் யாருக்கு போதனை செய்தான்? பாலாக்குக்கு. பெர்கமு சபையில் எந்த மதஸ்தரின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் இருந்தார்கள்? நிக்கோலாய். பெர்கமு சபை மனந்திரும்பாவிட்டால் எதினால் யுத்தம் பண்ணுவேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். தம் வாயின் பட்டயம் கொண்டு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு எது புசிக்க கொடுக்கப்படும்? மறைவான மன்னா புசிக்க கொடுக்கப்படும். வெண்மையான குறிக்கள் யாருக்கு கொடுக்கப்படும்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கப்படும். வெண்மையான குறிக்கல்லில் எழுதப்பட்டிருப்பது என்ன? புதிய நாமம் எழுதப்பட்டிருக்கும். எதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதது எது? குறிக்கல்லின் மேல் எழுதப்படும் புதிய நாமம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் யார்? தேவகுமாரன். பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர் யார்? தேவகுமாரன். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உடையவர் எந்த சபைக்கு சொன்னார்? தியத்தீரா சபைக்கு சொன்னார். எந்த சபையின் கிரியைகள் முன்பை காட்டிலும் அதிகமாயிருந்தது? தியத்திரா சபையின் கிரியைகள். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஸ்திரீயானவள் யார்? ஏசபேல். ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கவும் போதித்தவள் யார்? ஏசபேல். ஏசபேல் ஊழியக்காரருக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி அவளுக்கு இடம் கொடுத்த சபை எது? தியத்தீரா சபை. மனம் திரும்பும்படி தவணை பெற்றும் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப விருப்பமில்லாதவள் யார்? ஏசபேல். யாரை கட்டில் கிடையாக்குவேன் என்று தேவகுமாரன் கூறினார்? ஏசபேலை. யார் தங்கள் கிரியைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களை தேவகுமாரன் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளுவார். ஏசபேலுடனே விபச்சாரம் செய்தவர்கள். உள்ளின் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் யார்? தேவகுமாரன். ஒவ்வொருவனுக்கும் அவனவன் டேஷ் படி பலனளிக்கப்படும். கிரியைகளின்படி பலனளிக்கப்படும். ஏசபேலின் போதனைகள் எப்படி அழைக்கப்பட்டது? சாத்தானுடைய ஆழங்கள் என்று.
யார் வருமளவும் தங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். தேவகுமாரன் வருமளவும். ஜாதிகளின் மேல் யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்படும்? ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் தேவகுமாரின் கிரியைகளை கை கொள்ளுகிறவன். இருப்புக்கோளால் ஜாதிகளை ஆளுபவன் யார்? ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் தேவகுமாரனின் கிரியைகளை கை கொள்ளுகிறவன். விடிவெள்ளி நட்சத்திரம் யாருக்கு கொடுக்கப்படும்? ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் தேவகுமாரனின் கிரியைகளை கை கொள்ளுகிறவனுக்கு. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.